ஓகே. நாளைக்கு நிஃப்டில ஈஸியா ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். க்ளோசிங் ஆல்மோஸ்ட் 24,000 சைக்காலஜிக்கல் நம்பர். நாளைக்கு 24,000 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 24,340 24,140 வரைக்கும் போகலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 24,200 அது வரைக்கும் போயிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடைக்கலாம். அடுத்த டார்கெட் வந்து 24,340. இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து டைரெக்டாக இங்கே தான். இல்லை நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகுதுனாலும் 24,950 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இதை சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் ஆச்சுன்னா 23,800 வரைக்கும் வந்துடும். இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆகி கீழே க்ளோசஸ்ட் ஆனால் அதாவது எங்கன்னா கரெக்டாக 23,900 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் க்ளீசஸ் சப்போர்ட் எடுக்காமல் க்ளோசஸ்ட் ஆனால் நேராக 23,800 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டிக்கு. நாளைக்கு தான் நடக்கும். இதுக்கு பெருசாக மூவ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். லைன் சப்போர்ட் பண்ணுறது HDFC கேப்ஃபில் இருக்கிறனால கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக் ஆப்போசிட் டேரக்ஷனால் பெரிய மூவ் இருக்காது. பேங்க் நிஃப்டி 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 இது வரைக்கும் வரணும். வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். 23,630 அங்கேருந்து ரிவர்சல் ஆகலைன்னா அடுத்தது வந்து திரும்பியும் பாட்டம் தான். அது வரைக்கும் வராது. மேக்ஸிமம் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். பார்ப்போம் நாளைக்கு. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே தான். 15,850க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும். 51 சப்போர்ட் எடுத்தானா 51,400. அடுத்த டார்கெட் வந்து 51,600. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்னு பார்த்தா மாறுதி ஃபஸ்ட்டு. என்ன பிஎஸ்சியா? இது வந்து சிங்குக்காக போட்டது. இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். ஸோ நாளைக்கு 1,830க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டே இல்லாமல் 3 நாள் போய் டார்கெட் அடிச்சிருக்கான் 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு அப்புறம் ஒரு ரிவர்சல் கொடுக்கலான்ற மாதிரி இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சுப்ரீம். ஸோ இதுவுமே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிள் இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் முடிவு பண்ணணும். இது வரைக்குமே வந்துடுவான், அது வேறு விஷயம். இப்போதைக்கு நாளைக்கு வந்து 487 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். 493 போகாது. 420 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லைனுக்கு கீழே வரப்போ we can try it for put side option. ரெண்டாவது சாரா
இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, டபுள் பாட்டம். ஸோ இந்த லோ உடைக்கிறப்ப உடைச்சு 15 மினிட்ஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுலேயுமே வந்து ஒரு நிமிஷம், ஒரு கேப் ஃபில் கூட இருக்குது இந்த இடத்துல. இது வரைக்கும் வருமான்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ரீவியஸாக ரெசிஸ்ட் ஆன ஏரியாவும் எக்ஸாக்டாக இதே இடம் தான். பெருசாகவே போட்டு காட்டுறேன். இந்த இடம் விழுந்திருக்கா கரெக்டாக, இங்கேருந்து இது வரைக்கும் விழுந்திருக்கு. ரெண்டாவது வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போகுது, கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஒன்று என்ன நடக்குன்னா, இது பிரேக் ஆகிற மாதிரி அந்த 2320 அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடமே ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், 2300. அங்கேருந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் இந்த இடமா தான் இருக்கும், செகண்ட் டார்கெட் இந்த இடம். ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே வந்து பிளாஸ்டிக் செக்டார் வந்து ப்ரீவியஸாக வந்து விழுந்தது, இந்த ஸ்டாக் பெருசாக விழுவலை. ஸோ இது எஃப்இயோட வேலை தான், விழுவுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரெசிஸ்டன்ஸ் நாளையோட க்ளோசிங் ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா பிளாக் லைன் கீழே போகிறப்ப நல்ல ஒரு ஃபால் இருக்கும், 2000 வரைக்குமே இருக்கும். டெம்ப்ரவரியாக 2340 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 286, 2186 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.